இடம் பொருள் நேயர்களுக்கு வணக்கம். பூங்காற்று திரும்புமா சீரியலோட நாளைக்கு எபிசோட் மே 9 எப்படி இருக்க போகுது அப்படிங்கிறத ஒரு அனலைஸாக பார்க்க போகிறோம்ப்பா. இன்னைக்கு எபிசோட் எங்கே முடிஞ்சுது அப்படின்னு பார்த்தோம்னா, ஆனந்தியோட வீட்டுக்கார புருஷன் இருக்கான்ல, அவன் வந்து மாலையோட வீட்டுக்கு வந்துட்டான்ப்பா. வந்து ப்ராங்க் பண்ணது மட்டும் இல்லாமல் மாலை கொண்டு வந்திருக்கான். எதுக்கு அப்படின்னு பார்த்தோம்னா, செத்து போயிட்ட அப்படின்னா உனக்கு மாலை மாட்டுறதுக்கு தான் வந்து இந்த மாலையெல்லாம் எடுத்துகிட்டு வந்தேன். ஆனால் நீ சாவே இல்லையா, வேணா இங்கே செத்தறியா அப்படிங்கிற மாதிரிலாம் வந்து கேட்டுட்டு இருக்கிறான். டே என்னடா இவ்வளோ கேவலமாக பண்ணுறீங்க, இவ்வளோ டாக்ஸிக்கான புருஷனாக இருக்கானே அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது. ஸோ நாம் ஆல்ரெடி நினச்சது தான், இந்த ப்ரோமோலாம் பார்த்து இவனை நல்லவனா திருத்த போகிறா அப்படிங்கிற மாதிரி தான் நினச்சிட்டு இருந்தோம். ஆனால் வந்து இவளுக்கு வேற ஒரு லவ் அமைய போகுது அப்படிங்கிறது தான் குமரன் அப்படிங்கிற மூலிமா. ஸோ அவன் தான் இதுக்குள்ளே வரப்போகிறான் அப்படிங்கிறது தெரியுது. அவங்க அப்பாவை வேற வந்து காப்பாற்றிருக்கிறா அப்படிங்கிறனால கண்டிப்பாக வந்து சிம்பத்தி கிரியேட் ஆயிரும் அப்படிங்கிறது தான். ஸோ ஃபஸ்ட்டு அவனுக்கு தான் கிரியேட் ஆகும், அதுக்கப்புறம் தான் இவளுக்கு கிரியேட் ஆகும். ஃப்ரெண்டாக இருக்க போகிறாங்க அப்படிங்கிற மாதிரி தான் சீரியல் அடுத்தடுத்து இருக்க போகுது. ஸோ இன்றைக்கி ப்ரோமோ விட்டுருந்தாங்க. இன்றைக்கி ப்ரோமோலையும் வந்து அதான் காமிச்சிருந்தாங்க. பெருசாக ஒன்றும் காமிக்கலப்பா. இன்றைக்கி நடந்தது எபிசோடு எங்கே முடிஞ்சதோ அது வரையில் தான் காமிச்சிருந்தாங்க. நம்ம ஆல்ரெடி காலையிலேயே வீடியோ போட்டோம் அப்படிங்கிறனால நம்ம ஆல்ரெடி பார்த்தாச்சு. ரொம்ப எக்ஸ்ட்ரா வந்து எதுவுமே கொடுக்கல அப்படிங்கிறது தான். ஸோ இன்றைக்கி எபிசோடு யாரெல்லாம் பார்த்துருந்தீங்க, எப்படி இருந்தது அப்படிங்கிறத கமெண்ட்டில் சொல்லுங்கள். அடுத்தடுத்த எபிசோடு எப்படி இருக்க போகுது அப்படின்னா, நான் சொன்ன மாதிரி தான்ப்பா. இந்த மாதிரி வந்து 2 பேருக்கு லவ் ஆகும். இவனை டைவர்ஸ் பண்ணிவிட்டு இவனோட குமரனோட சேர போகிறா, இல்லை அவன் இருக்கிறப்பயே சேர்றது அப்படின்னா அவனோட அஃபேர் இருக்குது அப்படிங்கிற மாதிரி ப்ராப்ளம் ஆயிரும். ஸோ இப்போ அவளை வீட்டுக்கு கூட்டிகிட்டு தான் போகிறான் வீரா அப்படின்னு இருக்க. ஏன்னா வந்து அப்படி கூட்டு போகல அப்படின்னா பிரச்சனையாக போகுது, காசை கொடு அப்படிங்கமா சொல்ல போகிறான். இல்லைனா வந்து அஃபேரில் இருக்கிறத வீட்டில் சொல்லி மிரட்ட போகிறான். ஸோ அப்படி தான் இருக்க போகுது அடுத்தடுத்த எபிசோடு. ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம்ப்பா, அங்கே போயிட்டு எவ்வளோ சித்திரவாதப்பட போகிறா அப்படிங்கிறத. ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிட்டு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்போ தானே நாங்கள் போகிற வீடியோஸ் உங்களுக்கு ரெகுலராக வரும்.